வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எம்டிஎஸோட ஆன்சர் கீ ரிலீஸ் ஆயிருந்துச்சா, அதோட ரா ஸ்கோர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதோட நார்மலைசேஷனை பற்றி போன வீடியோவில் வந்து நான் பேசியிருந்தேன். அதை பற்றி நான் இப்போ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதான் இந்த வீடியோ. நார்மலைசேஷன் வந்து எவ்வளோ வந்து உங்களோட செலக்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றது தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சேஃப் ஸ்கோர் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து 100+ மார்க் எடுத்திருந்தீங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுச்சு. ஏன்னா ஷிஃப்ட் ரேங்கிங்லாம் டபுள் டிஜிட்லலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நம்ம தமிழ் பசங்க வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் வந்து அதிகமாக வரணுன்றது தான் எய்ம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து நிறைய பேர் நல்ல மார்க் வாங்கிக்கிங்க. அதுக்கு வந்து ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். எம்டிஎஸோடு நின்றாமல் சிஜிஎல் தான் நம்மளோட டாப் மோஸ்ட் எய்மாக இருக்கணும். ஏன்னா அதில் தான் வந்து நம்மளுக்கு பவர் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். நிறைய பேர் 115 120 எடுத்திருந்தீங்க. ஸோ அப்போ நீங்கள் ராமார்க் பார்த்துட்டீங்க. இப்போ இதில் நார்மலைசேஷன் வந்து எப்படி நமக்கு வந்து வேலையை காட்டும் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ரேங்க் மித்ராவில் உங்களோட நார்மலைஸ்டு ஸ்கோர் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதிலே வந்து சிஸ்டம் ஜெனரேட்டர் தான் அது. ஸோ நீங்கள் ரா ஸ்கோர் ஆல்ரெடி அந்த வீடியோவில் போட்டிருந்தீங்களே, ஸோ உங்கள் ரா ஸ்கோரும் உங்கள் நார்மலைஸ்டு ஸ்கோரும் வந்து சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். நான் என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ரா ஸ்கோர் அண்ட் நார்மலைஸ்டு ஸ்கோரை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ ஜூன் 2025 தான் வந்து இந்த புது நார்மலைசேஷன் மெத்தட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது ரா மார்க் பேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஹோல் ஷிஃப்ட்டோட ஆவரேஜ் எடுத்து அதுலேருந்து கூட்டுவாங்க. அது வந்து டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகும். 20 மார்க் 30 மார்க்லாம் வந்து நார்மலைசேஷனில் வந்து கூடும். பட் அதை அப்படியே மாற்றிட்டு இந்த ஈக்வி பர்சன்டைல் மெத்தடை வந்து எஸ்எஸ்சி கொண்டு வந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா, பர்சன்டைல் இருக்கா, இந்த பர்சன்டைல் தான் வந்து இங்கே ப்ளே பண்ண போகிறதே. ஸோ எஸ்எஸ்சி கம்பேர் கேண்டிடேட்ஸ் யூஸிங் எ பர்சன்டைல் ரேங்க் இன் தேர் ஓன் ஷிஃப்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஆவரேஜ். அந்த ஆவரேஜ் பண்ணாமல் அவங்களோட ஓன் ஷிஃப்ட்டில் இப்போ 5000 பேர் உங்கள் ஷிஃப்ட்டில் எழுதுகிறாங்களாம். அதில் யார் ஃபஸ்ட் ரேங்க் இருக்கானோ அவன் வந்து 99% வந்து பர்சன்டைல் இருப்பான். ஸோ 100% அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட் ஆளாக இருக்கவன் வந்து டாப் மோஸ்ட் மார்க்கில் இருப்பான். இப்போ செகண்ட் ரேங்க்கில் இருந்தால் 98% அப்படி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், ஓகேவா? ஸோ சிம்பிளான ஐடியா வந்து யுவர் பொசிஷன் இன் யுவர் ஷிஃப்ட் மேட்டர்ஸ் மோர் தென் யுவர் ரா மார்க். ஸோ பர்சன்டைல்ன்றது உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். இப்போ நீங்கள் 60% எடுத்திருக்கீங்க அப்படின்னா, பர்சன்டைல் எடுத்துக்கிங்கன்னா 100 பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே 60 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் டாப்லேருந்து பார்க்குறப்ப 59வது ஆள், உங்களுக்கு கீழே 60 பேர் இருக்கு, சரி 39வது ஆள், உங்களுக்கு கீழே வந்து 60 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் வந்து பர்சன்டைல் அப்படின்றது. நீங்கள் எக்ஸாம் மார்க் டெஸ்ட்லாம் போட்டிருப்பீங்களா, அந்த மார்க் டெஸ்ட்டில் வந்து பர்சன்டைல் அப்படின்னே ஒரு செக்ஷன் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட ரா ஸ்கோரோட இந்த பர்சன்டைல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பர்சன்டைலுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எது தேவை? அக்யூரசி. ஸோ இப்போ 100 கொஷின் இருக்குது, அதில் நீங்கள் 70 கொஷின் அட்டன் பண்ணிக்கிங்க. அதில் வந்து 60 கொஷின் கரெக்டு அப்படின்னா 10 கொஷின் தப்பா? இப்போ இந்த 10 கொஷின் தப்புன்றப்ப எம்டிஎஸோட இது படி பார்த்தா ஒரு கொஷினுக்கு வந்து 3 மார்க். அப்போ 180 -10 170 மார்க் எவ்வளோக்கு? 300க்கு. அப்போ உங்களோட பர்சன்டைல் எவ்வளோ வரும்? 50 something % தான் வருமா? 50% சம்திங் தான் வரும். 56% வரும். இதுதான் உங்கள் பர்சன்டைல். ஸோ அப்போ இது வந்து உங்கள் மார்க்கோட பர்சன்டைல். இதுவே வந்து நீங்கள் எழுதின எக்ஸாமோட மொத்த பேர்த்தோட இதை எடுத்து பர்சன்டைல் கணக்கு பண்ணுவாங்க. அதுதான் வந்து சரி. இது வந்து பர்சன்டைல்ன்றது அந்த எக்ஸாமில் எழுதின எல்லாத்தோட இதையும் சேர்த்து ஒரு பர்சன்டேஜ் வரும். அதுதான் வந்து பர்சன்டைல். ஸோ பர்சன்டேஜ் வேறு, பர்சன்டைல் வேறு. அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க.
சிங்கிள் பர்சனோட மார்க்கை எடுத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா அது ஒரு பர்சனோடது. அந்த ஷிஃப்ட் எழுதுனவங்க எல்லாத்தோடையும் சேர்த்து பார்க்கும்போது வர்றது தான் வந்து பெர்சன்டைல். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஷிஃப்ட் நடக்குது. ஒரு ஷிஃப்ட் வந்து ஈஸி ஷிஃப்ட்டு, அதில் வந்து ஒருத்தர் வந்து ராமார்க் 130 இருக்கிறாரு. அடுத்து ஷிஃப்ட் பி ரொம்ப ஹார்ட் ஷிஃப்ட்டு 115 இருக்காரு. பட் அவங்களோட பர்சன்டைல் வந்து சேம். அவங்களோட அக்யூரசி வந்து இவரோட அக்யூரசி வந்து கம்மியாக இருக்குது, இவரோட அக்யூரசி வந்து அதிகமாக இருக்குது. அக்யூரசி இவரோடது கம்மியாக இருக்குது, இவரோடது அதிகமாக இருக்குது. அதனால் இவங்களோட பர்சன்டேஜ் வந்து 2 பேத்துக்குமே 80%. அப்போனா அவங்களோட ஃபைனல் நார்மலைசேஷனில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. 2 பேத்துக்குமே இவருக்கு 3 மார்க் கூடுச்சுன்னா இவருக்கு 3 மார்க் குறையும். ஸோ வந்து இதுதான் வந்து ஆக்சுவலாக நார்மலைசேஷனில் நடக்குது. போத் கேண்டிடேட் பர்ஃபார்ம்டு பெட்டர் தென் 80% இன் தேர் ஷிஃப்டா. இதுதான் வந்து பெர்சன்டைல். அந்த ஷிஃப்ட்டில் 80% மாணவர்களை விட அவங்க பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சி ட்ரீட்ஸ் தம் ஆல்மோஸ்ட் த சேம். இவருக்கு 3 மார்க் கூடுச்சுன்னா ஹார்ட் ஷிஃப்ட்டில் இருக்கவருக்கு இவருக்கு 3 மார்க் வந்து கம்மியாகும். இதுதான் மேட்டர். ஸோ இதை எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ராமார்க் வாஸ் கேல்குலேட்டட் ஃப்ரம் யுவர் எக்ஸாம். நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டீங்க, ராமார்க் வந்து எடுத்துட்டாங்க. மார்க்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டூ பர்சன்டைல். இப்போ இந்த 130 மார்க்குன்றது 80% வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. கேண்டிடேட் வித் த சேம் பர்சன்டைல் அக்ராஸ் த ஷிஃப்ட் ஆர் மேட்ச். ஃபைனல் நார்மலைஸ்டு ஸ்கோர்ஸ் ஆர் ஜென்ரேட்டட். ஸோ இந்த பர்சன்டைலை வச்சு தான் வந்து நமக்கு அந்த ஃபைனல் நார்மலைஸ்டு மார்க் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ ராமார்க் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட பர்சன்டைல் எவ்வளோன்றதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களோட ராமார்க்கையும் நார்மலைஸ்டு ஸ்கோரையும் கமெண்ட் பண்ண சொன்னேன்னா அதோடு சேர்த்து உங்களோட பர்சன்டைல் எவ்வளோன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ரேங்க் மெத்தடால் போய் பாருங்கள், கண்டிப்பாக பர்சன்டைல் இருக்கும். அந்த பர்சன்டைல் எவ்வளோன்றதையும் கமெண்ட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் ரேங்கிங் போகிறீங்கள, அந்த ஷிஃப்ட் ரேங்கிங் வந்து பர்சன்டைலில் வச்சு தான் அவங்க வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து 4000ல் 12, 20 அப்படிலாம் சொன்னீங்களே. ஸோ அப்படின்னா நீங்களா டாப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த இதில் பெரிய சேஞ்ச் என்னென்னா ஈஸி ஷிஃப்ட்டில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஈஸி ஷிஃப்ட்டில் இருக்கவங்க அவங்களோட மார்க்கை வந்து லூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் ஷிஃப்ட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா அதோட மார்க் கூடும். ஷிஃப்ட் ரேங்கிங் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ரேங்க் இன் யுவர் ஷிஃப்ட் மேட்டர் மோர் தென் த ரா ஸ்கோர். ஸோ இந்த CGL 2025ல் என்னோடய ரா ஸ்கோர் நான் ஆன்சர் கீ வந்து பார்த்த ரா ஸ்கோர் 132. இதில் இன்னொரு ஃபேக்டர் வந்து ஒன்று இருக்குது, ராங் கொஷின். ஸோ ராங் கொஷின் வந்து எனக்கு என் ஷிஃப்ட்டில் இருந்திருக்கு போல், நான் அதை கவனிக்கலை. ஸோ நான் வந்து விட்டுட்டேன். ரிசல்ட்டெல்லாம் வந்துச்சு, நான் கிளியராக ப்ரிலிம்ஸ், இது வந்து ப்ரிலிம்ஸோடது கிளியர் ஆயிடுச்சு. மார்க் ரிலீஸ் பண்ணாங்க, அப்போ பார்த்தா 139 என்னோட ரா ஸ்கோர். இந்த ராங் கொஷினுக்கு எனக்கு 7 மார்க் வந்து சேர்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதிலேருந்து 138 பாயிண்ட் சம்திங் வந்து எனக்கு வந்து ஆக்சுவல் நார்மலைஸ்டு ஸ்கோராக இருந்துச்சு. ஸோ என்னோடது வந்து ஒரு மாடரேட் ஷிஃப்ட்டு தான். ஸோ ரொம்ப கம்மியாக தான் குறைஞ்சிருந்துச்சு. அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த ராங் கொஷினுமே இந்த வட்டம் MTSல வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணும். அவங்க அதை சரி பண்ணிட்டாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியலை. பட் அவங்க சரி பண்ணலை, இன்னும் கொஷின்ஸில் தப்பு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மார்க் கொடுக்கப்படும். அதை சேலஞ்சு நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை திருப்பி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த பெரிய பெரிய யூடியூப் சேனல் நார்த் சைடில் இருக்காங்களா, அவங்களே வந்து சேலஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ ஒரு கொஷினுக்கு நிறைய பேர் வந்து சேலஞ்ச் பண்ணுறதுனால மணி வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. ஸோ மோஸ்ட்லி பண்ணிடுவாங்க. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. என்னென்ன ராங் கொஷின் இருக்குன்றதை மட்டும் உங்கள் ஷிஃப்ட்டில் நீங்கள் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. உங்கள் ஆன்சருக்கே திருப்பி இன்னொரு தடவை எடுத்து பாருங்கள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு சொன்னால் நல்லா புரியுன்றதுக்காக தான் இது. ஒரு 3 ஷிஃப்ட்டு ஈஸி, மாடரேட், ஹார்டு, எல்லாத்துலேயுமே ரா ஸ்கோர் 115 வச்சுக்குவோம். அப்போ ஹார்ட் ஷிஃப்ட்டில் இருக்கவருக்கு பர்சன்டைல் வந்து ஹையாக இருக்கும். அவரோட அக்யூரசி பக்காவாக வச்சுருக்காரு. மாடரேட்டில் இருக்கவருக்கு ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். இவரோட அக்யூரசி ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். அதனால அவரோட பர்சன்டைலுமே கம்மியாயிரும். ஸோ ஈஸி ஷிஃப்ட்டில் இருக்கவங்களுக்கு மார்க்ஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. மாடரேட்டில் வந்து ரொம்ப இந்த 0.1, 0.2 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஹையர் பர்சன்டைல் இருக்கவங்களுக்கு
கண்டிப்பாக மார்க் கூடும். ஸோ பெர்சன்டைல் எவ்வளோன்றதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஹார்ட் ஷிஃப்ட்டில் வந்து நீங்கள் 115 எடுத்திருக்கீங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ எடுத்திருக்க மாட்டாங்க. 90லேருந்து 105 எடுத்திருந்தாங்கன்னா உங்கள் பர்சன்டேஜ் வந்து ஹையாக இருக்கும். அப்போ உங்களோட இப்போ நார்மலைஸ்டு மார்க் வந்து 3லேருந்து 7 மார்க் வரைக்கும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் வந்து மாட்ரேட் ஷிஃப்ட்டில் 100 to 110 எடுத்திருந்தாங்கன்னா அங்கேருந்து வந்து 2 மார்க் குறையலாம், அப்படி இல்லாட்டி 1 மார்க் கூட்டலாம். ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்காது. அதே மாதிரி ஈஸி ஷிஃப்ட்டில் வந்து ஈஸியாக இருக்கும், எல்லாத்தையும் அடித்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க. பட் அங்கேருந்து நமக்கு 7 மார்க்லேருந்து 3 மார்க் வரையும் குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த 3 to 7ன்றது தான் ரேஞ்ச் நம்மளுக்கு. இதுக்கு முன்னாடி இந்த நார்மலைசேஷனில் 10-15 கூடும். பட் இப்போ மேக்ஸிமம் வந்து 7-8 தான். ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு ஃபைனலாக என்ன புரியுது, உங்கள் ஷிஃப்ட்டோட உங்கள் பொசிஷன் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 5000 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் என்னன்றதை நீங்கள் பார்த்து வைங்க. இதை பொறுத்து தான் நமக்கு நார்மலைசேஷன் வந்து ப்ளே ஆகும். இதில் வந்து அக்யூரசி முக்கியமாக அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அக்யூரசி இருந்தால் தான் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அக்யூரசி ஹையாக இருந்துச்சுன்னா பர்சன்டேஜ் ஹையாக இருக்கும். அக்யூரசி மாட்ரேட்டாக இருந்துச்சுன்னா பர்சன்டேஜ் மாட்ரேட்டாக இருக்கும். அக்யூரசி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பர்சன்டேஜும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இனிமேல் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறப்ப இந்த நார்மலைசேஷன் மெத்தட் தான் கண்டினியூ ஆக போகுது. எவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரஸியாக பண்ண முடியுமோ பண்ணுங்கள். 100 கொஷினில் 70 கொஷின் போட்டிங்கன்னா 70 கொஷினும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் தான். ஆனால் அப்படி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா இந்த எக்ஸாம்லேயே 150க்கு 150 எடுத்தவங்க இருக்காங்க. அது உண்மையோ பொய்யோ நிறையா கான்ட்ரவர்சி இருக்குது, அதுக்குள்ள நம்ம போக தேவையில்ல. பட் நம்மளோட அக்யூரசி எப்போயுமே 80, 85, 90 இருந்தால் பெட்டர். 80க்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே கீப் இன்க்ரீஸிங் இட். அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஸ்கோர்ஸ் அண்ட் பர்சன்டேஜில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.